பிரைசலால் ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுக்கு சமாதானம் என்ற இந்த காணொளி மூலமாக இன்று நாம் தியானிக்க இருக்கிற செய்தி அலங்காரத்திற்கு எண் 969. பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். சங்கீதம் 96:9. இதில் 3 விஷயங்களை நாம் பார்க்கிறோம். முதன்மையானது பரிசுத்தம், இரண்டாவது அலங்காரம், மூன்றாவது தொழுது கொள்ளுங்கள். இதில் முதன்மையாக இருப்பது பரிசுத்தம். உபாகமம் 23:9 கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அதன் வழிகளில் நடக்கும்போது நாம் பரிசுத்த ஜனமாக நிலைநிறுத்தப்படுவார்கள் என்று வசனம் சொல்கிறது. இது ஒரு நாளில் ஏற்படுகிற விஷயம் அல்ல. நிலைநிறுத்தப்படுவார்கள் என்றால் வாழ்க்கையின் ஒரு தொடர் அனுபவம். இது உள்ளான ஒரு அலங்காரம், பரிசுத்தம். புற அலங்காரம் என்ன என்றால் 1 பேதுரு 3 முதல் 5 வரை வசனம் வரை மயிரை பின்னி பொன் ஆபரணங்களால் அணிந்து உயர்ந்த வஸ்திரத்தை உடுத்தி புறம்பான அலங்காரம் செய்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. புறம்பான அலங்காரம் நமக்கு ஓரளவிற்கு தேவைதான், அதை முழுமையாக நிராகரிக்க முடியாது. ஆனால் கர்த்தர் அதை பரிசுத்தம் என்று சொல்லவில்லை. அழியாத அலங்காரமாகிய இருக்கிற அந்த இருதயத்தில் இருக்கக்கூடிய நற்குணமே அழகு, அதுவே பரிசுத்தம். அவளே பரிசுத்த ஸ்திரீ என்று சொல்லப்படுகிறது. நீதிமொழிகள் 31:10 தொடர்ந்து வாசித்தால் இந்த நற்குணம் உள்ள ஸ்திரீக்கு 34 வகையான நற்குணங்கள் இருப்பதாகவும் 34 வகையான ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வதாகவும் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இது மூன்றாவது தொழுது கொள்ளுதல். தொழுது கொள்ளுதல் என்றால் பணிந்து கொள்ளுதல், வணங்குதல், ஆராதனை செய்தல், துதித்தல். இது எல்லாம் இந்த தொழுது கொள்ளுதலை குறிக்கிறது. இந்த தொழுது கொள்ளுதலின் உச்சம் என்னவென்றால் மத்தேயு 2:16 சாஷ்டாங்கமாய் விழுந்து குழந்தையையும் அதன் தாயால் மரியாதையும் பார்த்து அதை சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டார்களாம். இதே நீங்கள் வெளிப்படுத்துதல் 4:10 வாசிக்கிறோம். ஆக உள்ளத்தில் பரிசுத்தம், அதுவே முழுமையான அலங்காரம். முழுமையான ஒப்புக்கொடுத்தலோடு அவரை ஆராதிப்பது தான் தொழுது கொள்ளுதல்.